சட்டமன்ற உறுப்பினர் அவரை வருக வச்சு குமார் தேவர் நம்பி தலைவர்பட்டி பொதுமக்கள் சர்வங்கள் கார்த்திக் மாறன் வழங்கும் ஹீரோ இவருடைய இசைக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். இதோ ஆண்டவரை வரவேற்கும் சென்று பாருங்கள். குமார்தேவ் வருவாராரு யாரையா வராது குமார்தேவ் வருவாராரு சாரையா வராது குருமங்க வராது யாரையா வராது சித்தங்க வராரா யாரையா வராது குமார்தேவ் வருவாராரு யாரையா வராது குமார்தேவ் வருவாராரு நல்லா காத்துறீங்க நல்லா காத்துறீங்க நல்லா காத்துறீங்க ராஜ்யமா பெற்றெடுத்த ராஜ்யமா வராது வாராரையா வாராரி குமாரோட வாராரு வாராரையா வாராரு குமார வாராரு வாராரையா வாராரு போல சீக்கிரா வராரு வீரமலவட்டி வீரனாக வராரு குமார்
தேவர் மன்னரை வருக வருக வருகிட்டு கார்த்திக் மாறன் ஹீரோ இசைக்குழுவின் சார்பாகவும் நம்பி தலைவன்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக விளைவிக்கும் அண்ணன் உங்கள் மத்தியில் இது உயர்வோம் நம்பி தலைமுறையும் தேவ இளைஞரணி மற்றும் ஊர் பொதுமக்கள் நடத்தும் 54ஆம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா இன்று மிகவும் சீரும் சிறப்பாக இந்த நம்பி தலைமுறை புண்ணிய பூமியில் நடந்து கொண்டிருப்பதனால் அதற்கு முக்கிய காரணம் இந்த இன்னிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு அண்ணன் ஏழைகளின் ஒருவன் டாக்டர் சமத்துவ நாயகன் டாக்டர் குமார் தேவர் அவர்களை இந்த நமது ஊர் பொதுமக்கள் சார்பாக வரவேற்கிறோம். இதோ உங்கள் மத்தியில் அண்ணன் சிறு உரையாற்றுவார். எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷத்துல நானே மிரண்டு போயிருக்கேன். எங்க உட்காருது எங்க வந்திருக்கேனே தெரியாம இருக்கேன். பேருதான் நம்பிதளம் பட்டினா இந்த படிக்கும் பெரிய மலையாதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு வீரமங்க வேலு நாச்சியார் என்னுடைய தங்கச்சிமார்கள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப தலையா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி. இந்த மேடைய இந்த ஒளி அமைத்து கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த இன்னிசை கச்சேரி குழு நண்பர்களுக்கும் வணக்கம். அப்புறம் என்னுடைய தம்பிமார்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தம்பிமார்கள் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க, பாசக்கார தம்பிமார்கள் அண்ணமார்கள். அதை புரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்கள் என்னுடைய முகதல் வணக்கத்தை கட்டுகிறேன். நன்றி ஜெகன். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வீட்லயும் பொங்கல்லாம் பொங்குச்சா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஏதாவது கேட்பாங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருடா தாடி வச்ச பையன் ஒரு பையன் வந்திருக்கான், எங்க இருந்துடா வந்தான், இவன் யாருடா அப்படிலாம் நினைக்காங்க. எல்லாம் உங்க சொந்தக்கார அண்ணன் தம்பியா தான் இருப்பேன். பிறந்தது திருநெல்வேலி, படிச்சது பசுமொன்னு, இருந்தது சிட்டி மெட்ராஸ், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். யாரையும் தூண்டி விடுறதுக்கோ யாரையும் விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் வரல. அவங்களால வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு இந்த மேடைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாரும் ஒரு நட்சத்திரையும் கடவுளுடைய ஒரு இது இருந்தாதான் அங்க வர முடியும். அது என்னெல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்கெல்லாம் உங்களுடைய மனசுல தெரியுது நான் எங்க இருப்பேன்னு. அடுத்த திரும்ப வரும்போது எப்படி வருவோன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. உங்களுக்கே தெரியும். சட்டமன்றத்தை சந்திக்கிறதுக்கு கட்டாயம் நம்ம சமத்துவமா தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஆபீஸ், நம்ம ஆபீஸ்ல பாத்துட்டீங்கன்னா சாதி மதமே இல்லாத ஒரு ஆபீஸா இருக்கும். எத்தனையோ தங்கச்சிமாருக்கு எத்தனையோ என்னெல்லாம் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் வலைதளத்துல எடுத்து போட்டோ எடுத்து போட முடியாது. நம்ம தங்கச்சிக்கு ஒண்ணு செஞ்சா நம்ம போட்டோ எடுத்து வலைதளத்துல போடுவோமா? இல்ல. அந்த மாதிரி நிறைய செஞ்சிட்டு இருக்கேன். கூட பிறக்காத அக்கா தங்கச்சி இல்லாத ஒரு குமாரா இருந்தவன் என் பின்னாடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? எத்தனை அக்கா தங்கச்சி. வாழ்க்கையில உங்களை சம்பாதிச்சது மட்டும்தான் என் சொத்து, வேற ஒண்ணுமே கிடையாது. என் வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, என் வீட்டுல பொங்கல் விட்டுச்சா அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல விட்டுச்சா அப்படின்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் சந்தோஷம். உங்க பின்னாடி எப்போதுமே இருப்பேன். சும்மா மைக்கு பிடிச்சிட்டு ஓடுறவங்க கிடையாது. உங்க பின்னாடி ஓடி வருவேன். இந்த நம்பித்தலைப்பட்டிக்கு ஒரு பெரிய வலதுகை இடதுகை நம்பிக்கையா ஒரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய இடத்துக்கு வருவேன். பாசத்துல எதை வேணாலும் ஜெயிச்சிருவேன். அதை மட்டும் வாசிக்க உண்மைது. சும்மா கோவில்ல கூட்டத்துல கோயிலா போடுற மாதிரி குமார்லாம் கிடையாது. இந்த பாசக்கார இங்க அடிச்ச ராணுவ பட வரைக்கும் பேசுவேன். பாசத்துல ஜெயிச்சிருவேன். அந்த நம்பிக்கை எப்போதுமே இருக்கு என்கிட்ட.
கட்டாயம் உங்க பின்னாடி நான் இருப்பேன். என் அண்ணன் தம்பி எல்லாரும் என் பின்னாடி இருக்காங்க. நான் சம்பாதிச்ச சொத்து இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கல, இது மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்ப எந்த நேரத்துலனாலும் இருப்பேன். இது உண்மை, நிச்சயம், சத்தியம். இந்த இடத்துக்கு எத்தனையோ ஊருக்கெல்லாம் போயிருக்கேன், எங்கெல்லாமே சுத்திட்டு வந்துட்டேன். ஆனா நம்பி தலைப்பட்டி மட்டும் கடைசி மண்ணு மாதிரி பாகிஸ்தான் பார்டர் மாதிரி வந்திருக்கேன். ஆட்ட ஆரம்பம் இனிமேதான் இருக்கு. எல்லாத்தையும் நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்த இன்னொன்னு இருக்கு நினைக்கிறேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழா, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பா நடக்க அடுத்த வருஷம் இந்த இடத்துல என்ன நிறைய நிகழ்ச்சி, எண்ணற்ற பரிசுகள், எண்ணற்ற விளையாட்டுகள், அதுக்கு ஃபுல்லா நானே இருந்து கூட இருந்து பண்ணுவேன். கண்டிப்பா என்ன நான் தான் அவங்கள இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த பூமிக்கு வந்துட்டேன். இனிமே இந்த ஊருல நானும் ஒருத்தனா இருப்பேன். இந்த ஊருக்கு ஒரு வரி இல்ல, நானும் ஒரு வரிக்காரனா இருப்பேன். மறந்துடாதீங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். நிறைய பேச வேண்டியிருக்கு, அவங்களெல்லாம் மிஸ் பண்றேன். நெக்ஸ்ட் கண்டிப்பா சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி.